ஹலோ, நான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா உள்ள டாபிக் தான் பேசுறோம். அதுவும் வெளிநாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது தெரிஞ்சுக்கிற டாபிக்ல ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இந்த டாபிக் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி ரிலேட்டடா நியூஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதுக்கு அடுத்து நான் என்ன டாபிக் சொல்லிட்டு தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்நாடகா பிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஆக்டர் சன்யா ராவ் இவங்க வந்து துபாயில இருந்து திரும்பி வராங்க. எமிரேட்ஸ் ஃபிளைட்ல இருந்து இவங்க வந்துட்டு இறங்குறது பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ரொம்ப பிஸியஸ்டான ஏர்போர்ட்ல வந்து இந்தியால. அது பெங்களூர் ஏர்போர்ட் வந்து இறங்குறாங்க. இவங்க வந்து ஏர்போர்ட் அதாவது கைது செய்யறாங்க. எதுக்காக கைது செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.2 கேஸ் ஆஃப் கோல்ட இவங்க ஸ்மகிள் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க விஷயம் தெரிய வருது. இவங்க செஞ்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லி பார்த்தா இல்ல. இவங்க இதுக்கு முன்னாடி இவங்க நோட்டீஸ் பண்ற அளவுக்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி ஆபீசர்ஸா இருக்கட்டும் இல்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும் இவங்களை ரொம்ப குறிப்பா கவனிக்கிற அளவுக்கு முக்கியத்துவமா இவங்க பல வேலைகளை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 15 நாள் கேப்புக்குள்ளேயே 4 முறை வந்து துபாய்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வேலையை செஞ்சதுனால பல அத்தாரிட்டிஸ் வந்து இவங்களுக்கு வந்து கவனிக்க ஆரம்பிச்சு அதுக்கடுத்து இவங்க பிடிக்கவும் தான் ஒன் ஸ்டாண்டர்ட்லயே 14.2 கேஜிஸ் ஆஃப் கோல்ட வந்து கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது மாதிரி ஃபோர்த் டைமுக்கு அடுத்து செய்யும் போது 5th டைம்ல தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களே. அப்ப இதுக்கு மேலே 4 டைம்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு கோல்ட ஸ்மகிள் பண்ணிட்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல வந்து இதெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க, இதெல்லாம் கோல்டு கடத்தினது அதெல்லாம் வந்து தனிய விஷயமா இருக்கும். ஏன் கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே ஏன் வந்து கோல்ட வந்து துபாயில வாங்கிட்டு வரணும்? இந்தியாலதான் கோல்டு விற்கிறாங்க, இந்தியா பல நகை கடைகள் இருக்கு, கோல்டு இந்தியால வாங்கினா ரொம்ப கரெக்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தோணும். ஏன் பல ஸ்மகிளர்ஸ் வந்து துபாயில இருந்து கோல்ட ஸ்மகிள் பண்றாங்க? துபாய சிட்டி ஆஃப் கோல்டுன்னு சொல்றாங்களே, அந்த சிட்டி ஆஃப் கோல்டு இன்வெஸ்டர்ஸ்க்கும் சிட்டி ஆஃப் கோல்டா இருக்கு, ஸ்மகிள் பண்றவங்களுக்கும் சிட்டி ஆஃப் கோல்டா அமைஞ்சிருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம்ல. அது ஏன் தான் பார்க்க போறோம். அதோட சேர்த்து ஏன் துபாயில வாங்குற கோல்டு வந்து எல்லாம் அதிகம் ப்ரிஃபர் பண்றாங்க இந்தியாவை விட அப்படிங்கிற ரீதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து துபாய் வாங்குற கோல்டு, இந்தியா வாங்குற கோல்டு, இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசங்கிறது இதுவும் இல்லை. கோல்டுங்கிறது இன்டர்நேஷனல் பிரைஸ் பிக்சேஷன்ல தான் அமையும். அதோட சேர்த்து மோரலஸ் அப்படிங்கிற ரீதியில டாக்ஸ் பேஸ் டிடக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது துபாயில இருக்கிறது இந்தியாவில இருக்கிறது டிஃபரன்சியேஷன் ஆகும். துபாயில இருக்கிற திர்ஹம்ஸ்ல வாங்குவாங்க, இந்தியாவில இருக்கிற கோல்ட இந்தியன் ருபீஸ்ல வாங்குவாங்க. இதுதான் பேசிக்கான கோல்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன். ஆனா இதை நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, துபாயில கோல்டுக்கான வேல்யூ பிரைசேஷன் எவ்வளவு வைக்கிறாங்க, இந்தியாவில கோல்டுக்கான வேல்யூ வந்து எந்த வகைய பிரைஸ் பிக்சேஷன் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இது நீங்க 10 கிராம் சொல்லிட்டு துபாயில 10 கிராம் எவ்வளவு வரும், இந்தியாவில 10 கிராம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். துபாயில கிட்டத்தட்ட 10 கிராம் சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 27,000 ரூபாய் வரைக்கும் வளர்க்கறதா இருக்கும். பல கால்குலேஷன்ஸும் மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ் வரும். ஆனா கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். இந்த மாதிரி 77,000 ருபீஸ் 77,200 ருபீஸ் வந்து வர அளவுக்கு இந்தியன் ருபீஸ் தான் இருக்கும் துபாயில வாங்குது. அவங்களோட திர்ஹம்ஸ் கணக்குல அது 3,260 திர்ஹம்ஸ் வந்து வரும். ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு கோல்டு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, அதே கோல்ட இந்தியா நீங்க வாங்குறீங்க 10 கிராம்ஸ் கோல்டு இந்தியாவில வாங்குறீங்கன்னா அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதே டபுள் த மடங்கு ஆகிற மாதிரி. இப்ப 77,000 இருக்கு, அதுல ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 87,200 கட்டுற அளவுக்கு மாறும். அதான் இந்தியாவில கோல்டு பிரைசேஷன்ங்கிறது. கிட்டத்தட்ட இது ரெண்டுத்துக்கும் இடையில போய் டிஃபரன்ஸ் நான் டபுள் மடங்கு சொல்லிட்டு டபுள் மடங்குலாம் இல்ல, 10,000 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 10,000 தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுக்கு அடுத்து வெயிட் பண்ணி கொஞ்சம் கேளுங்க, அது உங்களுக்கு புரிய வரும். இந்த 87,000 இந்தியாவில இருக்கு, 77,000 துபாயில இருக்கு. இது நீங்க பிக்ஸ் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. 10 கிராம்ஸ் அளவுக்கு கோல்டுக்குங்கிறது. அதுவே 10 கிராம்ஸ் அளவுக்கு கோல்டுங்கிறது இந்தியால இருந்து துபாயில எந்த அளவுக்கு சீப்பரா இருக்கு, துபாயில எந்த அளவுக்கு சீப்பரா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா கால்குலேஷன் 11.5% அளவுக்கு சீப்பரா இருக்கும். ஏன்னா அது 10,000 மோர் ஆர் லெஸ் வந்து டிஃபரன்சியேஷன் 11.5% டிஃபரன்சியேஷன் வரும். இந்த 11.5%ங்கிறதே நமக்கு ஒரு பெரிய சேவிங்ஸா தான் இருக்கும். இந்த சேவிங்ஸ் வந்து மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து துபாயில கோல்டு வந்து அதிகமான அளவுக்கு இம்பியூரிட்டிஸ் இல்லாத கோல்டா இருக்கும். அதே சமயம் அங்க டாக்ஸ் வந்து பே பண்ண மாட்டாங்க. இந்த செய்கூலி சேதாரங்க வந்து இருக்காது. மேக்கிங் சார்ஜஸ் வந்து இருக்கும், ஆனா எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் சார்ஜஸ் வந்து துபாயில வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அது கோல்டுல கூட முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது. அடுத்த இருக்கக்கூடிய பாயிண்ட், துபாயில இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்களே, இது கொண்டு வரும்போது 2 வகையான சார்ஜஸ்ங்கிறது கோல்டு மேல இம்போஸ் பண்ண போறோம். என்ன சார்ஜஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு டாரிஃப் சார்ஜஸ், இன்னொன்னு இம்போர்ட் டியூட்டி. இது ரெண்டுமே தான் வந்து கோல்டு மேல இம்போஸ் பண்ணக்கூடிய டாரிஃப்ஸா இருக்கும். இந்த கோல்டு டாரிஃப்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேஸ் பண்ணியா வச்சிருக்காங்க. அதுலயும் வந்து பேஸ் ரேட் எவ்வளவு இருக்குமோ கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணக்கூடிய ரேட் ஆஃப் கோல்டு தான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து இப்போ கோல்டு டாரிஃப் பிரைஸ் வந்து $927 per 10 grams அப்படி சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சிபிஐசி சொல்லுவாங்க. இவங்க வந்து அதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இம்போர்ட் டியூட்டிங்கிறது பெர்சன்டேஜ்ல இருக்கும். நீங்க எவ்வளவு வாங்கிருக்கா அந்த பிரைஸ்ல இருந்து 6% அப்படிங்கிறது முன்னாடி 9% அதை குறைச்சு வந்து இந்த ஃபைனான்சியல் இயர்ல 6% குறைச்சிருக்காங்க. அது 6% அப்படி இம்போர்ட் டியூட்டி.
அதோட சேர்த்து நான் குறிப்பிட்ட பெர்சென்ட் அது $927. இது எல்லாமே இன்டர்நேஷனல் ரேஞ்ச் தான், யூஎஸ்டி தான் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய மணி பேஸாக தான் யூஎஸ்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த யூஎஸ்டி மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த 900 சம்திங் இருக்கக்கூடிய மணியும் அதை சேர்த்து 6% இம்போர்ட் டாக்ஸும். இப்ப இதே மாதிரி மணியை வந்து நீங்க பே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, துபாயில இருந்து வாங்கிட்டு வரது $77,000 எப்படி 10 கிராம்ஸ் கோல்டுக்கு நீங்க இங்க வந்து இது பே பண்றீங்க. இது பே பண்ணா கூட அப்பயும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 82,000 தான் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 5,000 சேவிங்ஸா உங்க கையில நிற்கும். கோல்டு துபாயில இருந்து வாங்கிட்டு வரக்கூடிய கோல்டுங்கிறது 5% சேவிங்ஸா உங்க கையில நிற்கும். இதுதான் பேசிக்கா ஒரு விஷயம். நீங்க என்னதான் துபாயில போய் வாங்கிட்டு வந்து அதுக்கு இம்போர்ட் டியூட்டி டாக்ஸ் பே பண்ணா இந்தியா கோல்ட விடவும் அது கம்மியான ரேட்ல தான் அமையக்கூடியதா இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அதிகமான பேர் இந்த துபாயில வரக்கூடிய ஸ்மகிள் பண்ணிட்டு வராங்க. அதுவும் இந்த $5,000 சேவிங்ஸ், $10,000 சேவிங்கிறது கம்மியா தெரிஞ்சுன்னா பல்வேறு வகையான 10 கிராம்ஸ்க்கு இப்படி சேவிங்ஸ்னா அது 1 kgக்கு எவ்வளவு பட்ட சேவிங்ஸா இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு சேவிங்ஸ் ஸ்மகிள் பண்ணிட்டு வரவங்களுக்கு அதிகமா லாபம் பார்க்க முடியல. அதனாலதான் அதிகமான பேர் ஸ்மகிள் பண்ணிட்டு துபாயில ஸ்மகிள் பண்ணிட்டு வராங்க. நீங்க லீகலா வந்து துபாயில இருந்து கொண்டு வரீங்க, இந்த வெளிநாட்டுல இருந்துட்டு தங்கிட்டு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 6 months அங்க தங்கிருக்கோம். அடிக்கடி வந்து நீங்க இந்தியாவுக்கு வரக்கூடிய பர்சனா இல்லாம 6 months அங்க தங்கி அங்கேயே நீங்க வாங்கிட்டு வரீங்கன்னா உங்களால 50 கிராம்ஸ் வரைக்குமே கோல்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இந்தியால இருந்து போறதா இருந்தாலும் மேலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கோல்டுங்க அவங்க கேரி பண்ணிட்டு போனா சொல்றாங்க. பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 என்ன குறிப்பிடுறாங்கன்னா ஒரு இந்தியன் பேசஞ்சருக்கு 1 kg கோல்டு வரைக்குமே ஸ்பெசிபிக்கான டியூட்டி ஃப்ரீ அலவன்சஸோட அவங்க கொண்டு போக முடியும் சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா 20 கிராம்ஸ் மென்னுக்கும் 40 கிராம்ஸ் உமனுக்கும் சொல்றாங்க. அதுல இருந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது வேல்யூ கேப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேல்யூ கேப் 1 lakh வரைக்குமான வேல்யூ கேப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து முன்னாடி 20 கிராம்ஸ்க்கு 1 lakh வேல்யூ இருக்கு. இப்போ வந்து 20 கிராம்ஸ் எடுக்க முடியாது. நம்ம 10 கிராம்ஸ்க்கு 87,000 வந்துருது. அதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா போட முடியும். ஆனா நம்மளால 20 கிராம்ஸ் சேர்த்து கொண்டு போக முடியாதுங்க. பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இதனாலதான் பாக்கணும் பல பேர் துபாயில இருந்து ஸ்மகிள் பண்ணிட்டு இந்தியா கோல்டு கொண்டு வராங்க. நீங்க துபாயில ஸ்மகிள் பண்ணி 5,000 சேவிங்ஸா இப்படி பண்றாங்க யோசிக்குங்க. ஆனா சில டைம் துபாய்க்கு போகக்கூடிய ஃபிளைட் சார்ஜஸ், அதுக்காக அவங்க கூட எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க திரும்பி வரும்போது 5,000 கூட இல்லாத மாதிரி தான் இருக்கும். நீங்க 10 கிராம் 20 கிராம் ஸ்மகிள் பண்ண பத்தி யோசிக்காதீங்க. 1 kg கோல்டு 2 kg கோல்டு இந்த மாதிரி ஸ்மகிள் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ரன்யாரோ கேஸ் பார்த்திருப்போம். 14.2 kg கோல்டு கொண்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு சேவிங்ஸ் கையில கிடைச்சிருப்பாங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால ஸ்மகிள்ஸ் அதிகமா போறாங்க. ஸ்மகிள் பண்ணா லீகலான வெளியே கோல்டு இந்தியாவில வாங்குறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா நம்ம சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற இன்ஃபர்மேஷன் சந்திக்கிறேன். தேங்க்யூ.